திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் மேற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை உந்தையில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் கூத்தப்பெருமனுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்குடைய குருநாதர் திண்டுக்கல் சுந்தராஜ் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சுபாதி சிற்றம்பலம். அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். யோகங்கள் பலவிதம் அப்படிங்கிற தலைப்பில் தொடர்ந்து நம்ம ஆய்வு வகுப்பாக பார்த்துட்டு வரோம். அடுத்த வகுப்பு ஆய்வாக இருக்கும். இதுவும் யோகம் பற்றி ஒரு ஆய்வு இருக்குது, பார்ப்போம். சார், இந்த யோகங்கள் எதுக்கு சார் ஜாதகத்தில் அப்படின்னா, இப்போ யோகங்கள் உள்ள ஜாதகம், யோகங்கள் இல்லாத ஜாதகம், யோக பங்கம் ஏற்பட்டுள்ள ஜாதகங்கள், இதுக்கெல்லாம் வித்தியாசம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு இது கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எவ்வளவு யோகங்கள் இருக்கோ, யோகங்கள் இல்லாத ஜாதகம் அறவே இருக்காது. யோகங்கள், முக்கியமான யோகங்கள் சொல்லக்கூடிய அதிக யோகங்கள் உள்ள ஜாதகம் பலம் மிகுந்த ஜாதகம். இப்போ ஒரு சாதாரண மனிதனை, அவர் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும், உயர்குடி பிறப்புன்னு சொல்கிறோம் அல்லவா, ஒரு நல்ல வாழ்ந்த குடும்பத்தில் அவர் பெரிய இடத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஏழ்மையில் இருந்தால் கூட அவருக்குன்னு ஒரு மதிப்பு உண்டா இல்லையா? அவர் ஏழ்மையாக இருந்தாலும் நல்ல ஒரு உயர்குடி பிறப்பில் இன்னார் பேரன் இன்னார் பேத்தி அப்படின்னா ஒரு மதிப்பு இருக்குல்லவா. யோகங்கள் உள்ள ஜாதகம் அதே மாதிரி தான், புரியுதா? அந்த யோகங்கள் வேலையை செய்யாட்டி கூட அந்த ஆத்மாட்ட புண்ணியம் இருக்குது, ஆனால் ஏதோ பங்கமாயிருக்கு. அதே மாதிரி அவயோகங்கள் உள்ள ஜாதகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய அவயோகங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்மா துர்ஆத்மான்னு அர்த்தம். என்ன ஆத்மா? துர்ஆத்மா. நிறைய வினைகளை பண்ணி மண்ணில் பிறவி எடுத்திருக்கு. அவன் எவ்வளவுதான் நல்லா வாழ்ந்தால் கூட அவன் கொடூரமான எண்ணங்களும் கொடூரமான சிந்தனைகளும் இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா சார்? சார், ஏழ்மையாக வாழ்ந்தாலும் யோகமே வேலை செய்யல கூட இந்த யோகம் உள்ள ஜாதகத்தில் தராதரம் இருக்கும். குணத்தத்துவம் நான் நல்லா சொல்லியிருக்கேன். அதாவது பாவகத்தை மட்டும்தான், யோகங்கள் நினைவில் யோக பங்கம் ஏற்பட்டால் பாவகம் வேலை செய்யாது. அதுக்குரிய யோகங்கள் திசை நடக்கும்போது அதுக்குரிய யோகங்களான வாழ்க்கை இருக்காத வழிஞ்சு, ஆனால் அதுக்குரிய தன்மைகள் இருக்கும். என்ன இருந்தாலும் பெரிய மனுஷியா அப்படிங்கிற மாதிரி அந்த தன்மை இருக்கும். அந்த தன்மைக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு, உலகத்தில் கட்டாயம் உண்டு. அது தன்மைக்குரிய மதிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலையும் தெரியாது. நம்மளை விட்டு அதை பேசுவாங்க, நம்ம இருக்கையில் பேச மாட்டாங்க, நம்மளை விட்டு பேசுவாங்க. தன்மைக்குன்னு ஒரு மதிப்பு கட்டாயம் உண்டு. உண்டா இல்லையா சார்? ஆமாம் சார், ஆமாம். அதுதான் யோகங்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? உபயசர யோகம் பார்த்துட்டுமா சார்? என்ன யோகத்தை வரைக்கும் பார்த்துருக்கோம்? நியூட் எடுத்து பேசுங்க சார். உபயசர யோகம். ஆமாம், சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் அது உபயசர யோகம் அப்படின்னு பேர். இந்த உபயசர யோகம் பாருங்க, இந்த ஜாதகத்தை பாருங்க. இது பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். இந்த ஜாதகம் பார்த்தோமா? லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி ராகு. இந்த ஜாதகம் பார்த்துருக்க மாட்டோம். லக்னத்திற்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் சுப கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்ச மகாபுருஷ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுப கிரகங்கள் இருக்கும் பொழுது அது உபயசர யோகம். அது உபயசர யோகம். சூரியனுக்கு முன்னும் புதன் சுக்கிரன் குரு போன்ற சுபகிரகங்கள் இருந்தால் அது சுப உபயசர யோகம். பாவகிரகங்கள் இருந்தால் அது அசுப உபயசர யோகம். இதனால என்ன? ஆத்ம பலம், அந்த ஆத்மாவுக்கும் ஒரு பலம் கொடுக்கும். வாக்குவன்மை, திறமை, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், தனம்,
சுகபோக வாழ்க்கை என்றைக்குமே பாருங்கள். அதுதான் சார், நம்ம ஜபம் பண்ணு ஆத்ம பலத்தை ஏற்று, ஆலய வழிபாடு என்ன செய்யுது, ஆத்ம பலத்தை ஏற்றுது. திருநீர் வச்சா ஆத்ம பலம் ஏறுது. நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், கங்காளம் திருநீற்றி மங்காமல் பூசினா போதுங்கிறான். நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போப்பா, என்னதான் இருந்தால் சரி, உன் கர்மா எப்படி அழியுங்கிறனா, கங்காளம் திருநீற்றி மங்காமல் பூசினால் உன் வினை அழியும். பஸ்பம் அதுக்கு அவ்வளவு பவர் உண்டுங்கிறான். அப்போ உன்னுடைய ஆத்ம பலத்தை பெருக்கி கொடுக்கும், ஆத்ம பலத்தை பெருக்கி கொடுக்கும், நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கும் திருநீர். அப்போது உன்னுடைய ஆத்ம பலம் ஏற ஏற என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அதாவதுங்க, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அதை நான் நாளைக்கு திருமண பத்திர வகுப்பில் சொல்கிறேன். அதை நான் சார்ட் போடல நாளைக்கு ஒரு சார்ட் போடணும்னு ஞாபகப்படுத்த, மனிதனுடைய கண்ட்ரோல் எப்படி இயங்குறோம் அப்படிங்கிறத ஒரு சார்ட்டில் காட்டணும். அது நாளைக்கு திருமண பத்திர வகுப்பில் சொல்கிறேன். அது மிக முக்கியமாக. நான் நேற்று திடீர்னு தோணுச்சு, அது மனசில் அந்த எண்ணங்கள் தோணுச்சு, அதை நான் சொல்லணும். நல்லா அதை நாளைக்கு சார்ட்டில் சொல்கிறேன். இங்கே பாருங்க, ஆன்மா, இந்த ஆன்மாவுக்கு மேலே இறைவன் கொடுத்த ஞான அறிவு, அது ப்ளஸ் அதுதான் நம்மளை அது ஒரு பக்கம் செயல்படுது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு படிநிலையில் ஆன்மா நிற்கிது. இந்த ஆன்மாவோடு சேர்ந்து இறைவன் கொடுத்த ஞான அறிவு நிற்கிது. அதுக்கு கீழே மனசு நிற்கிது. அதாவது அதுக்கு மேலே மனசு நிற்கிது. அந்த மனசுக்கு தான் கர்மாவை ஊட்டுறதுக்கு பிராப்த கர்மாவை சனி பகவான் தனியாக கொடுத்துட்ருக்காரு. இந்த கர்மா பிரகாரம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போது புத்தி அப்படிங்கிறதும் இந்த மனசோடு ஒட்டி இருக்குது. மனம் புத்தி சித்தமாங்கிற புத்தி இருக்குது. இப்போது எல்லாருக்குமே கர்மா ஊட்டப்படுது, சகல மனிதர்களுக்கும் கர்மா ஊட்டப்படுது, மனம் அதன்படி செல்லுது. யாருக்கு ஆத்மபலம் அதிகம் இருக்கோ அவங்க மட்டும்தான், இந்த ஆத்மபலமும் இறைவனுடைய ஞான அறிவு யாருக்கு வேலை செய்யுதோ அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டி இந்த மனம் போகிற வழியில் விதி அவங்களுக்கு வேலை செய்யும். 10ஆம் பாவத்திலேருந்து மனம் வேலை செய்யும். ஆனால் அறிவுங்கிற ஞானத்தை பிடித்து ஆத்மா பிரேக் போட்டுக்கும். அந்த அறிவுங்கிற ஞானம்தான் நம்ம ஜாதகத்தில் 9ஆம் பாவம், கஞ்சுக சரீரம். இது என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதனால தான் என்ன சொல்லுவாங்க, சுந்தரர் என்ன கேட்டார், எம்பெருமான பூமிக்கு வரதுன்னு, நான் அங்கே போய் மயங்கிடுவேன், மாயை என்னை மயக்கும், தப்பான வழியில் போகும்போது நீ என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும். அதனால் தடுத்தாட்கொண்டார் புராணம் தான் சொல்லுவாங்க, சுந்தர புராணத்தை. அப்படிதாங்க மேடம்? அப்போ அந்த தடுத்தாட்கொள்வது என்ன? அறிவு. நீங்கள் சுவாமியே நேரில் வந்தார்னு நினைக்க வேண்டாம். இதில் சித்தாந்தம் புரிஞ்சுக்குங்க 100 சார். நம்ம அறிவு தடுக்கும். அறிவுக்கு பலம் இருந்தால் தான் தடுக்கும், இல்லைன்னு தடுக்காது, போய் தொப்புன்னு விழுந்துருவோம். இந்த அறிவு இறைவன் கொடுக்கறது. இந்த மனம் போகிற போக்கெல்லாம் போகாமல் அறிவு தடுக்கும். அறிவு தடுக்கும். இதுதான் இப்போ அதுதான் அந்த ஆத்மா பலமாகும் போது, ஆத்மாவும் கஞ்சுக சரீரமும் ஒருத்தருக்கு பலமாக இருக்கும் பொழுது, இங்கே பாருங்க, ராமாயணத்தில் ராமனுக்கு நாள், அதாவது இப்போ சீதை 4 இடம் சொல்கிறேன், சீதையை பார்க்குறான். சீதையை பார்த்த உடனே ஒரு துளி குழப்பம் இல்லை. இவ என்னவள், எனக்கானப்பட்டவள், அவள் மேலே காதல் வருது. காதல் வந்த உடனே அந்த இடத்துல கொஞ்சம் கூட நிலை தடுமாறல. எனக்கு கிடைப்பாளா கிடைக்குமாண்டாலா அந்த நிலையெல்லாம் தடுமாறவே இல்லை. இவள் என்னவள், எனக்குரியவள், என்னோட ஆசை தவறாக இருக்காது அப்படின்னு தடுமாறாமல் இருந்தான். லவ் பண்ணோன்னே நம்மளாம் லவ்ங்கிறது நமக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும். அவன் தடுமாறாமல் இருந்தான். அந்த தடுமாற்றம் துளியோடு வரல. ஏன்னா புத்தி முடிவு செய்யல. இறைவனுடைய ஞான அறிவும் அந்த ராமபிரானுடைய ஆத்ம பலமும், இது என்னுடைய பூர்வ ஜென்ம பந்தம், இது என்னை விட்டு போகாது, இதுதான் என்னுடைய பந்தம், இதுதான் என்னுடைய மனைவி அப்படிங்கிறது தீர்மானமாக இருந்தான். அதுக்கடுத்தது நாள் கூப்பிட்டு, நீ தான் இந்த நாட்டுக்கு ராஜா, நாளைக்கு காலையில் பட்டம் கட்ட வந்துடுறாங்க. மக்கா நாள், நீ உனக்கு ராஜ பதவியும் கிடையாது, நீ காட்டுக்கு போயிடணும் அப்படிங்கிறாங்க. நம்மளா இருந்தால் கோபப்பரமா வராதா?
நம்ம அப்பா இப்படி சொன்னால் என்ன ஆகும், நம்ம அம்மா இப்படி சொன்னால் என்ன ஆகும்? பஞ்சாயத்து வச்சு பண்ணாதது அனுப்பிடுவோம், உண்டா இல்லையா? ஆமாம் ராமன் கொஞ்சம் கூட தருமாறல, கொஞ்சம் கூட தருமாற்றம் இல்லை. ஏன்? அறிவும் ஆத்ம பலமும் அந்த தெய்வ பலமும். அதுக்கப்புறம் பாருங்க, காட்டுக்கு போறாங்க. காட்டுக்கு போய் ராவணன் சீதையை கவர்ந்து போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான். தூக்கிட்டு போயுமே ராமபிரானை பொறுத்தவரையிலும் இல்லை போச்சே இதாச்சே நீ என்ன பண்ண புலம்புனார். ஆனால் அந்த ஆத்ம தடுமாற்றம் இல்லை. கடைசியாக யுத்த காலத்தில் பாருங்க, யுத்தத்தில் யாருக்குமே தடுமாற்றம் வரும். யுத்த காலத்தில் என்ன ஆகுது, ராமனை சாதாரணமாக நினச்சிட்டு சாதாரணமான போர்க்கருவிகளோடு வந்து போர் புரிஞ்சு தோற்று போய் நிராயுதவாணியாக நிற்கிறான். முதல் நாள் யுத்தத்தில் தோற்று போய் தலை குனிஞ்சு நிற்கிறான். அப்போ தான் ராமன் யாருன்னு ராவணனுக்கு தெரியுது. ராமர் நினச்சிருந்தா கொண்டு இருக்கலாம், அப்போவே ராவணன் கதையை முடிச்சிருக்கலாம். ஏன்னா நிராயுதமானியாக நிற்கிறான், போர்க்களத்தில் எல்லா ஆயத்தையும் இழந்துட்டான், தோற்று போயிட்டான், அப்போவே பண்ணியிருக்கலாம். ஆனால் பகை தீர்க்கல, ஆயுதமாக இல்லாமல் நிராயுதமானியாக நிற்கிறோட தாக்கக்கூடாது அப்படின்ட்டு தன்னுடைய தர்மத்திலிருந்து துளிகோடு மாறாமல் அப்படியே நிற்கிறார். காரணம் ஆத்மபலம். இதுதாங்க ஒரு மனிதனுக்கு எத்தனையோ, ராமருக்கு வந்த சோதனைகள் நமக்கு வரல, நம்மளாம் அவ்வளோ கஷ்டப்படல. ஒரு நாட்டினுடைய சக்கரவர்த்தியினுடைய மகனாக பிறந்து அவருக்கு வந்த கஷ்டமாக இல்லை, நம்மளாம் ஒரு அதில் கடுகளை கூட நம்ம தாங்க மாட்டோம். புரியுதுங்களா? விதிப்பயன்னா அதுதான் விதி அவர் ஜாதத்தில். அந்த விதியை எதிர்கொண்டு செய்தாரா இல்லையா? ஆமாம் சார். காரணம் தெய்வ பலம், ஆத்ம பலம். அப்போ மனம் போறபடி செஞ்சிருந்தாருன்னா அவர் சம்பளமான சாதாரண மனுஷனா தோத்து போயிருப்பார். நூறு சார் புரியுதா? மனம் போன மக்கள் எடுத்துட்டு போயிருந்தா விதி பிரகாரம் போயிருப்போம். ஆனா அறிவு சொன்ன பிரகாரம் ஜெயிச்சிட்டார். புரியுதுங்களா? இதே தான் நம்ம வாழ்க்கையில். இப்போ எதுக்கு இந்த கதையை சொன்னோன்னா, இதே தான் நம்ம வாழ்க்கையில். ஏன் நம்ம சூரியனை யோகத்தில் பார்க்குறோம் அப்படின்னா, சூரியன் பலம் பெற்று யோகம் பெறும்பொழுது ஆத்ம பலம். அந்த ஜாதகன் மனமோன போக்குக்கு போக மாட்டான், அதனால வெற்றி கிடைக்குது. அதனால தான் என்ன சொல்றாங்க, வாக்கு வன்மை, திறமை, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் எப்படி கிடைக்குது? தன்னுடைய ஆத்ம பலத்தால் கிடைக்குது. அப்போ யோகங்கள் என்பது இந்த சூரியனுக்கு முன்னும் கிரகங்கள் இருக்குது, சரி, ஆத்ம பலம் இருக்குது இவருக்கு. ஆனால் என்னாச்சு பாருங்க, இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல யாரு? லக்னம். 1, 5, 9 முக்கியம். என்னதான் யோகம் இருந்தாலும் லக்னாதிபதி சனி. லக்னாதிபதி சனி யாரோட சேர்ந்துட்டாரு? ராகுவோட சேர்க்க, கூட செவ்வாயும் சேர்க்க. அப்போ டோட்டலா இந்த லக்னத்துக்கு பாருங்க, 5ஆம் அதிபதி கெட்டு போய்விட்டார். சரி, 5ஆம் இடம் கெட்டு போச்சு. ஏன்? 5ஆம் இடத்துல செவ்வாய், சனி, ராகு, 3 பாவக்கிரகங்கள் நிற்குது. அப்போ இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம் ஒண்ணுமே இல்லை, அவுட்டு. அதுக்கப்புறம் 9ஆம் இடம் எப்படி இருக்குது பாருங்க, 9 குடையவன் 6ல் பகை, பலவீனம். 9 குடையவன் 6ல் பலவீனம். சரி, இந்த ஜாதகத்தில் குரு எப்படி இருக்கிறான்? அவன் வந்து என்னதான் இருந்தாலும் தெய்வ சக்தி இல்லை, கஞ்சுக சரீரம் இல்லை, அவனு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல நிற்கிறான். அப்போது இந்த ஜாதகத்தில் உபயசர யோகம் இருந்தாலும் ஜாதகர் என்ன வாங்கித தப்பாக பயன்படுத்துவார். இந்த யோகத்தை ஜாதகர் முதல்ல வாங்கி பயன்படுத்துகிற நல்லா பயன்படுத்த 1 லட்ச ரூபா உங்களுக்கு காசு கிடைக்குது, இந்த 1 லட்சத்தை நல்ல வழியில் பயன்படுத்தினா தானே ஆகும். இந்த லக்னம் கெட்டு போயிட்டனால இந்த ஜாதகருக்கு யோகம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. என்றைக்குமே லக்னம் 5, 9 கெட்டு போய்விட்டால் அந்த ஜாதகத்தில் என்ன யோகம் இருந்தாலும் அந்த யோகங்கள் வேலை செய்யாது. வேலை செய்யும் சார். எங்கிட்ட வந்து ஒரு 100 சார் வந்து எனக்கு ஒரு திடீர்னு ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்காரு. இந்த 5 லட்சத்தை நான் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், முதலீடாக போட்டு தொழிலில் வரலாம்,
நீ தான் கோவா போய் செலவழிட்டு வரலாம். கோவா போய் செலவழிட்டு வந்துட்டா என்ன பிரயோஜனம்? யாருக்கு தெரிய போகுது? 100 சார் 5 லட்சம் கொடுத்தாரு, 5 லட்சம் என்கிட்ட வந்ததுன்னு எப்படி தெரிய போகுது? வந்த யோகம் அவனுக்குள்ளேயே முடிஞ்சுது. அங்கேயும் யோகம். அஞ்சாம் அதிபதி யாரு? புதன். அவர் போடல. இல்லை சார், அவர் 7 இல்லை, அவர் போடல. நான் இது நானா போட்ட ஜாதகம் போடல. அது போடல சார். சார் அதிபதி எங்கிருந்தாலும் வீடு இவ்வளோ கெட்டு போச்சு. விட்டா அவர் எங்க இருப்பாரு? ஒன்று சார், ஒன்று 7ல் இருப்பாரு, இல்லைன்னா 6ல் இருப்பாரு, இல்லைன்னா 8ல் இருப்பாரு. சூரியனோட தான் இருந்தாகணும். புதன் அங்கே தான் இருந்தாகணும். புதன் சார், புதன் 7ல் தான் இருக்காரு. 7ல் தான் இருக்காரு. அவங்க சாரத்தை வச்சு சொல்றாங்க பாருங்க. புதன் 7ல் தான் இருக்காரு. நான் போடாத விட்டேன். புதன் 7ல் தான் இருக்கார். இங்கே வருது, இதில் போட்டிருக்கும் பாருங்க. இன்னொரு இதில் போட்டிருப்பேனே. புதன் இங்கே பாருங்க, தான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? புதன் 7ல் தான் இருக்கார். 7ல் தான் இருக்கார். அப்போ புதன் 7ல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? இல்லை, பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த ஜாதகத்தில் 5ஆம் இடம் கெட்டு போச்சு, 9ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டான். 5, 9 பாதிச்சனால இந்த ஜாதகத்தில் யோகங்கள் கொடுத்தாலும் யோகம் வரும் ஜாதகம் இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு அந்த பலம் இருக்கும், ஆனால் வெளியே தெரியாது. அது எப்படி தெரியும்? ஒரு திறமை இருக்குது, ஒரு அங்கீகாரம் இருக்குது. ஒரு சார், ஒருத்தவங்க ஒரு திறமை இருக்குன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்கிட்ட ஒரு பக்காவான திறமை இருக்குது. ஆனால் பாருங்க, சூப்பர் திறமை, ஆனால் அவனுடைய ஆணவமே அவனுக்கு கண்ணை மறைக்குது. அவனுடைய ஆணவம் அவனுக்கு கண்ணை மறைக்குது. அந்த திறமையை செயல்படுத்தி அவனால் அந்த திறமைக்கு மேலே ஆணவம் இருக்குது. என்ன பிரயோஜனம்? அதாவது ராவணங்கிட்ட எத்தனையோ நற்குணம் இருந்தது, திறமையானவன் தான். ஆனால் தன்னை வியந்ததனுடைய அவன் கெட்டதுக்கே என்ன? தற்பெருமை. தனக்கு மேலே யாரும் இல்லைன்னு நினைச்ச அந்த வியந்தது தான் அழிஞ்சதுக்கு காரணம். புரியுதுங்களா? அப்போது யாருமே அகங்காரம் ஆணவம் வரும் பொழுது புத்தி சொன்னால் ஏறுமா? ஏறாது. அதனால் மிகப்பெரிய பாதிப்பு வரும். அப்போது லக்னம் கெட்டு போச்சுன்னா ஒரு ஜாதகன் எவ்வகையிலும் முன்னேற முடியாது. எத்தனை யோகம் இருந்தாலும் வேஸ்டே. லக்னம் தாமச குணத்துக்குள்ளே போயிடுச்சு, லக்னாபதி ராகோட சேர்ந்துட்டாரு, செவ்வாயோட சேர்ந்துட்டாரு, அவுட்டு. செவ்வாயோட சுபகிரகம் சேரலாம், சனி சேரக்கூடாது. இப்போ லக்னாபதி குருவாய் செவ்வாயோட சேர்ந்தால் சிறப்பு. அது செவ்வாய் அங்கே வேறு மாதிரி. செவ்வாய் ராஜச குணத்தோட சாத்வீக குணம் சேரலாம். நீங்கள் ராஜச குணமுடைய கிரகத்தோட சாத்வீக குணமுடைய கிரகம் சேர்ந்தால் அது யோகம். புரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்க என்ன ஆகும்? இந்த 5ஆம் இடம் பாதிச்சா சித்தம் பாதிச்சிடும், ஆள் மனம் பாதிச்சிடும். ஆள் மனசில் அழுக்க வச்சுட்டு எப்படி சார் முன்னேறுவீங்க? வள்ளுவர் உயர்வு எப்படி சொல்கிறாரு? நான் அன்னைக்கு சொன்னேனே, தாமரை வச்சு உள்ளத்தனை உயர்வு வெள்ளத்தனைய மலர் உயர்வு. அப்போ அந்த திருக்குறள் பொருந்துமா? சித்தம் கெட்டு போச்சுன்னா தங்கம் அப்புறம் எங்க உயர்வு வரும்? அப்போது என்றைக்குமே 1, 5, 9 கெட்டுப்போன ஜாதகங்கள், இல்லை லக்னம் கெட்டுப்போன ஜாதகங்கள், 5, 9 நல்லா இருந்த கூட லக்னம் கெட்டுப்போன ஜாதகங்கள், இல்லை 9ஆம் இது பலவீனமாக கூட இருக்கலாம், ஆனால் கடும் பாவிகள் இருந்து கெட்டு போயிருக்காது. கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகர் யோகம் இருந்தாலும் யோகம் அவருக்கு நடக்கும் சார், கட்டாயம் நடக்கும். அந்த யோகத்துக்குரிய திறமை அவர்கிட்ட இருக்குது. நான் இதை ஏன் இந்த ஜாதகத்தை இவ்வளோ தூரம் வழியில் சொல்கிறேன்னா, யோகமே வேலை செய்யாதுமாங்க, அப்படி அல்ல. சுப்பிரமணியம் சார் நல்லா கவனிங்க. அந்த யோகத்துக்குரிய திறமை அந்த நபர்கிட்ட இருக்குது. ஆனால் அந்த நபருக்கு அதை விட ஒரு தவறான குணம் அதை வெளிப்படுத்தவே விடுறதில்லை சார். அனுபவிக்கிறதுனா இப்போ எனக்கு என்கிட்ட ஒரு அழகாக சிற்பம் செய்கிற கலை இருக்குன்னா, இந்த சிற்பம் செய்ய நான் போய் அவன் ஒழுங்காக கோர்ஸ் செஞ்சால் தான் நான் எனக்கு அதை விட மோசமான கெட்ட குணம் இருக்குதுன்னா என்கிட்ட யார் அந்த வேலையை கொடுப்பா? அப்போ அந்த துர்க்குணம் அதை அழித்து விடுகிறது.
இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னதான் இருந்தாலும் யோகம் உள்ள ஜாதகங்களுக்கு முதல்ல 1, 5, 9 நான் அதுதான் சொன்னேன். அப்போ சார் யோகம் இருந்து என்ன பிரயோஜனம்? நிறைய யோகங்கள் இருக்குது. இந்த 5, 9 கெட்டு போச்சு, அந்த ஜாதகத்துக்கு என்ன சார் தன்மைனா, என்னதான் இருந்தாலும் உயிர்கொடி பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அவன் என்னதான் அந்த அந்த யோகத்தை பயன்படுத்த தெரியலினாலும் ஜாதகனுடைய தன்மை உயர்ந்திருக்கு. தன்மைன்னு எப்படி சொல்கிறது? அவனுடைய பிறப்பு வம்சம் அது ஏதோ ஒரு மதிப்பு உயர்ந்திருக்கு. ஏதோ ஒரு ஆணவத்தினால அது அழிஞ்சு போகும். ஏதோ ஆணவமோ இல்லை வேறு கெட்ட குணத்தினாலேயே அந்த யோகத்தை பயன்படுத்த முடியாமல் இருக்கும், மறைச்சி நிற்கும் 5, 9 கெடும் பொழுது. புரியுதுங்களா? லக்னம் 5, 9 கெடும் பொழுது இதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஜாதகத்தை பார்த்தாச்சு. இந்த ஜாதகத்தை டவுட் இருக்கா? லக்னாதிபதியின் தன்மை, அதாவது சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து செவ்வாயுடன் சேர்ந்து பூர்வ புண்ணியத்தை தானே தோஷமாக்கியுள்ளார். அப்போ பூர்வ புண்ணியத்தை யார் தோஷமாக்கி இருக்கிறார்? என்றைக்குமே லக்னாதிபதி ஒரு இடத்துல நின்று தோஷத்தை கொடுத்தாருன்னா இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வம்சம் கெடும். எப்படி கெடும்? லக்னாதிபதி 100 சார் புரிஞ்சுக்குங்க. லக்னாதிபதி ஒரு இடத்துல நின்று தோஷத்தை தரான்னு வச்சுக்கோங்க. இப்போ உபய லக்னத்துக்கு லக்னாதிபதி 7க்கு போறான்னு வச்சுக்கோங்க. தான் யாரும் இல்லை, தானே தேடி போய் ஒரு பெருங்குழியில் விழுவார். லக்னாதிபதி சம்மந்தப்படும் போது தான் தன்னை கெடுத்துக் கொள்வார். இப்போ லக்னாதிபதி 5ஆம் இடத்துல போய் செவ்வாய் ராகுவோடு சேர்ந்து தோஷத்தை செய்யல என்ன ஆகுனா, தான் அந்த தோஷத்துக்கு மூல காரணமே. தன்னுடைய பூர்வ புண்ணியத்தில் போன ஜென்மத்தில் செய்த பாவம் இந்த ஜென்மத்திலும் தன்னாலேயே தன்னுடைய பூர்வ புண்ணியத்தை கெடுத்துக் கொள்வார். பொறுப்பு அவர் தான். புரியுதுங்களா? சரி, லக்னாதிபதி யாரு? லக்னம் அப்படின்னா, இப்போ நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பேசினப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார், சார் லக்னம் ஸ்தூல சரீரமா, லக்னாதிபதி சூக்கும சரீரம் எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தார். அப்படி அல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. லக்னம் என்பது அந்த சரீரத்தினுடைய நின்ற இடம், ஆத்மா நின்ற இடம், அந்த நின்ற இடத்தினுடைய தன்மை. லக்னாதிபதி என்பது அந்த சரீரத்தினுடைய பலம். அந்த ஆத்மா யாருன்னா சூரியன் தான், சூரியனுடைய தன்மை தான். ஆத்ம பலம் சூரியன் தான். அந்த சரீரம் என்ன தத்துவத்தோடு இருக்கோ தத்துவத்துடைய பலம். அதாவது என்ன சொல்றது, ஒரு பொருள் ஒரு தத்துவ, இப்போ 12 ராசிகள் இருக்கு, சூரியன் தான் ஆத்மான்னு சொல்லிட்டோம். மீதி இருக்கக்கூடிய 11 ராசிகளுடைய தன்மையில தான் சூரியன் வெளிப்படுவார். புரியுதா சிவா? 100 சார். மீதி இருக்கக்கூடிய 11 ராசியில் இந்த மீதி இருக்கிற 9 கிரகத்தில் மீதி 7 கிரகம் இருக்கு, மீதி 8 கிரகம் இருக்குல்லவா? 8 கிரகத்தில் 2 கிரகத்துக்கு வீடு கிடையாது, கேதுக்கும் வீடு கிடையாது, ராகுக்கு வீடு கிடையாது. மீதி இந்த 7 கிரகத்தில் 6 கிரகத்தினுடைய தன்மையில், அதே மாதிரி 11 ராசியினுடைய தன்மையில தான் சூரியன் வெளிப்படுவார், ஆத்மா வெளிப்படும். நந்தகுமார் சார் புரியுதா? அதுக்கு திருமண பொறுத்ததில் சூப்பராக ஒரு ஷார்ட் போட்டிருக்கிறேன், அதுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த தன்மையில தான் ஆத்மா வெளிப்படும். அந்த தன்மையில் வெளிப்படக்கூடிய ஆத்மா அது சூக்கும சரீரம் தான். அதாவது லக்னமும் சூக்கும சரீரம் தான், லக்னாதிபதியும் சூக்கும சரீரம் தான், சூரியனும் சூக்கும சரீரம் தான், ஸ்தூலம் கிடையாது. ஸ்தூலம் எங்க ஸ்தூல சரீரம் இணைக்கிறார் அப்படின்னா வாக்குஸ்தானத்துக்கு தான் இணைக்கிறார். நிலராசி தான் ஸ்தூல சரீரம், வாக்குஸ்தானத்துக்கு தான் ஸ்தூலத்தையும் இது அதாவது சூக்குமம் லக்னம், ஸ்தூலம் 2ஆம் இடம். இந்த 2ஐயும் எதை வச்சு இணைக்கிறாரு? வாக்குங்கிற கருவி வச்சு தான் இணைக்கிறார். ஒரு ஜாதகத்தில் 2க்கு தெரியணும் என்ன, 6 6க்கு தெரியணும் என்ன, 10. இந்த 3 இடம்தான் நம்முடைய ஸ்தூல சரீரம். அதனாலதான் நோய் எங்க ஏற்படுது சார்? அப்ப அது ஸ்தூல சரீரம் தான் நோய் ஏற்படுது. நோய்க்கு நிலராசி தானே காரணம், போடுற உணவு தானே காரணம், வாயுவிலே தானே போடுறீங்க, இதான உள்வாங்குது. அதனாலதான் 2, 6, 10 உள்ள கிரகங்களுடைய நோய்கள் இருக்கும். 2ஆம் இடம் பலவீனமானால் நோயை உள்வாங்குற தன்மை ஈஸியா இருக்கும். 6ஆம் இடத்துல கிரகங்கள் இருந்து 6ஆம் இடத்தினுடைய கிரகங்கள் நோயை உற்பத்தி பண்ணும். 10ஆம் இடம் நோயை வெளிக்காட்டும். 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த நோய் கட்டாயம் அவருக்கு இருக்கும். 10ல் சனி பகவான் இருந்தால் கபம் சம்பந்தமான பிரச்சனை அவருக்கு இருக்கும். 10ல் ராகு இருந்தால் அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனை அவருக்கு இருக்கும்.
இதை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 என்பது மிக முக்கியம். யோகங்கள் செயல்படாததுக்கு காரணம் லக்னம் கெடுவது, 5ஆம் இடம் கெடுவது, 9ஆம் இடம் கெடுவது. என்னதான் இருந்தாலும் யோகங்கள் அதிகமுள்ள ஜாதகங்களுக்கு ஒரு உயர்த்தன்மை அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். அவர் அந்த யோகத்தின் மூலம் பலன் அனுபவிக்காட்டியும் அந்த மனிதனுக்கு ஒரு உயர்த்தன்மை இருக்கும். நந்தகுமார் சார், புரியுதா? நீங்க ஜாதகத்தை வாங்கி பாருங்க, உங்கள்கிட்ட வர ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பாருங்க. ஆய்வு பண்ணணும் வர ஜாதகத்தை. சனி ராகு, செவ்வாய் சனி, இந்த மாதிரி துர்கிரகங்களுடைய சேர்க்கை அதிகம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்மா பாவ வினைகள் அதிகம் செஞ்சிருக்கும். சுபகிரகங்களுடைய சேர்க்கை அதிகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆத்மாட்டம் நல்ல குணங்கள், நல்ல சிந்தனை இருக்கும். ஆனால் அது கஷ்டப்படும். அது வினையாற்றிக்கிறதுனால கஷ்டப்படும், யோகத்தை அனுபவிக்காதனால. ஆனால் நல்ல தன்மை, நல்ல குணமும் ஒரு நல்ல அந்த ஆத்மாவுடைய நல்ல தன்மைகள் இருக்கும், ஒரு ஒளி இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது கஷ்டப்பட்டு தான் தீரும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 100 சார், புரியுதா? இதில் வேற எதுவும் சந்தேகம் இல்லையே? அடுத்தது விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோவும் கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இதில் வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு ஃபோன்